ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தினியா சமையல். இன்றைக்கி நாம் வீட்டிலையே சாஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: நாட்டு சர்க்கரை, தக்காளி, பேரிச்சம்பழம், வரமிளகா, புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்துக்கோங்க. நான் எங்களுக்கு தேவையான அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். வரமிளகா நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் 5 கூட போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் 2 இல்லை 3 எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்புறம் ஒரு வாணலியில், இந்த மாதிரி வெறும் வாணலி தான், இதில் நான் எண்ணெய் எதுவுமே விடலை. தக்காளி, அப்புறம் பேரிச்சம்பழம் எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு வர மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் வரமிளகா, இல்லைன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட எடுத்துக்கலாம். அது நல்லா கலர் கொடுக்கும். நான் நாட்டு வரமிளகா தான் எடுத்திருக்கேன். வரமிளகா தேவையான அளவு எடுத்து அந்த தக்காளியோட தண்ணியிலையே வேகிற மாதிரி, அந்த பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். அந்த நெருப்பு அந்த பாத்திரத்தை தொடாத அளவுக்கு சிம்மில் வச்சு நீங்கள் வதக்கணும். பாத்திரம் அடி பிடிச்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள், மூடி வச்சுருங்க. கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். அந்த தக்காளியோட தண்ணியிலேயே இது கொஞ்சம் வெந்துடும். பாருங்கள், நான் நல்லா மூடி வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி வெந்துருச்சு. அப்புறம் நம்ம புளியை நல்லா கொஞ்சம் கெட்டியாக பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி மாவு, தோசை மாவு பதத்துக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன் புளியை. அதை இதோட நம்ம வதக்குனதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடணும். பாருங்கள், நல்லா நம்ம வத்த குழம்பு வத்துற மாதிரி நம்ம இதை நல்லா வேக விடணும். ஆனால் அடி பிடிக்க விட்டுறாதீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு வேணால் அடுப்பை கொண்டு வந்துக்கலாம். கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை அடித்தாலும் நல்லா வேக விட்டுட்டே இருங்க. நம்ம இது செய்யும்போது கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் அரைச்சி முடித்து சாப்பிடும்போது அந்த பச்சை வாசனை தெரியவே தெரியாது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நல்லா வத்திடுச்சு. இதில் நம்ம எண்ணெய் நெய் எதுவும் விடக்கூடாது. அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் மண்டை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழமே நல்ல இனிப்பு கொடுக்கும். நான் இது இன்னும் கொஞ்சம் இனிப்பு கொடுக்குறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு வத்த குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கி ஆற வச்சுக்கலாம். நல்லா மூடி போட்டு வேக வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வத்தி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து ஆற வைக்க போகிறேன். பாருங்கள், ஆற வச்சு மிக்சியில் வந்து நான் வந்து அடித்து எடுத்திருக்கேன். இதை வந்து வடிகட்டலாம் வேண்டாம், நல்லா பேஸ்ட்டாகவே இருக்கும். சாஸ் மாதிரி சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்தால் 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வடிகட்டலாம் வேண்டாம், நீங்கள் அரைச்சி அப்படியே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது தோசை, சப்பாத்தி, இட்லி இந்த மாதிரி இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து வீட்டில் செஞ்சதானே கேட்டாங்க, சொன்னால் நம்ப மாட்டாங்க யாருமே. ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.